இவங்க ஒட்டி தான் நிற்கிறாங்க. இப்போ இன்னும் இது வந்து தாமதமானுச்சுன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்காரங்களும் கையில் தூக்கிக்கிட்டு போட்டோ தூக்கி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இதை சீக்கிரமாக சீரியஸாக கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கவனத்தில், ஏன்னா இந்த ஒர்க்கர்ஸ் ஒரு இஷ்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்பளம் பிரச்சனை. சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரிமெண்ட் நடக்குது. சம்பளம் 1500 1700 மாதிரி. ஸோ இதையும் வந்து அடுத்த மாதம் நம்ம இது பண்ணணும். இபிஎஃப் இன்னும் அமலுக்கு வரல. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து என்ன கேட்குறோம்னா இபிஎஃப் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா இல்லை அதை மறுசீலனை பார்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இபிஎஃப்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம மலேசியன் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வெட்டினதுக்கப்புறம் நம்மளும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்களும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதனால் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணுற வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பாடு விலை ஏறுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சம்பளம் மட்டும் கிடையாது. ஏன்னா 1-2 நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சி தான் போயிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அப்படின் போது, ஏன்னா சம்பளம் மட்டும் ஏறல, இபிஎஃப் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஎன்பி வந்து 14% எங்கேயோ போச்சு. அது எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு, இந்த மாதிரி பல இது வந்து பல கோணத்தில் எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து தவிர்க்க முடியாமல் விலை ஏறும் போது அவங்க வந்து யாருக்கு சிரமம் திருப்பி கொண்டு போய் அவங்க வந்து மக்களுக்கு தான் வந்து அதை இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இல்லைன்னு சொன்னால் அப்படி மக்கள் வந்து சிரமப்படுறவங்க. ஏன்னா நம்ம கடையில் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா வந்து B40 கீழே தான் அவங்க தான் இருக்காங்க சாப்பிட்றவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு சிரமத்தை, இந்த 200 ஏற்றுற வச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு பயன் கிடையாது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து இந்த விலையை இந்த கரண்ட் விலை, எலக்ட்ரிக்கல் சிட்டி, இபிஎஃப், தத்துவ வழி அவர் சொன்ன மாதிரி லெவியை ட்ரையர்ஸ் கணக்கில் மல்டி ட்ரையர்ஸ் ஏற்றுறதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லணும். நம்ம கொஞ்சம் ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஸோ பண்ணாங்கன்னா இந்த விலைவாசி எல்லாத்தையும் நம்மளால கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நன்றி, வணக்கம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.